சங்கரன் கோவில் க்ஷேத்திரத்துக்கு போகும்பொழுது புன்னாகவனத்தில் போய் கோமத்தியம்பால தரிசனம் செய்த உடனே கோமதிக்கு மேல வேற ஒரு தெய்வமே இல்லைன்னு தெரியறது அவளுக்கு. சாட்சாத் லலிதா ராஜராஜேஸ்வரி இந்த க்ஷேத்திரத்துல கோமதீஸ்வரியா இருக்கா. காஞ்சிபுரத்துல பிரகாசிக்கக்கூடிய மகாத்ரிபுர சுந்தரி கோமதியா இந்த க்ஷேத்திரத்துல இருக்கா. காமாட்சியே கோமதியா இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் ஜெகன்மாதாவான கோமதியை சத்தா ஆராதனை பண்ணிக்கொண்டே இருக்கா. அப்படி சாட்சாத் ராஜராஜேஸ்வரியான ஜெகன்மாதாவான கோமதி சதுர்புஜே சந்திரகலாபதம் से कुचोन्नते कुंकुमराकशोने पुण्ड्रेक्षु चाप पाशांकुश पुष्पबाण हस्ते नमस्ते जगत एकमातः சொல்லும்படியாக பாஷாங்குஷங்களோடையும் கரும்பு வெள்ளோடையும் புஷ்பபானங்களோடையும் சாட்சாத் கோமத்தியம்பா தரிசனம் கொடுக்க, கோமத்தியம்பா காட்சி கொடுக்க, அப்படி கோமத்தியம்பால பிரத்யட்சமா தரிசனம் செய்து கொண்டே கோமதியினுடைய பாதார குந்தத்தில் சரண் ஐக்கியம் ஆயிட்டா. சித்வர்லி ஸ்தவங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அப்போதான் ஏற்றா. அம்பாளை பார்த்து பகவத் பார்த்தாள் எப்படி காமாட்சி அம்பாளை பிரத்யட்சமாவே தரிசனம் செய்து கொண்டு திரிபுர சுந்தரி வேதபாத ஸ்தவங்கிற ஸ்தவத்தை செய்து கொண்டே காமாட்சியோடு ஐக்கியமானாரோ அதுபோல கோமத்தியம்பாளை பிரத்யட்சமா தரிசனம் செய்து கொண்டே சித்வல்லி ஸ்தவங்கிறதான ஒரு ஸ்தவத்தை சொல்லிக்கொண்டே ராஜராஜேஸ்வரியான லோகாம்பிகையினுடைய பாதார வில்லத்தில் கலந்து மறைஞ்சால் சொல்லும்படியான ஆச்சரியமான ஒரு சரித்திரமானது அந்த ஸ்தலத்தில் நிகழ்ந்தது. அப்படி பிரத்யட்சமான பரிபூரணானந்த விக்கிரகமாக ராஜராஜேஸ்வரியாக திரிபுரையாக லலிதா பட்டாரிகையாக அந்த க்ஷேத்திரத்தில் ஜெகன்மாதாவான பவானி கோமதி அப்படிங்கிறதான அசாத்தியமான நாமரூபத்தோட கூட பிரகாசிக்கதான் சொல்லும்படியா சாட்சாத் லலிதையான கோமதி தன் பக்தையான சுபத்ராம்பிகைக்கு கைவல்யமான ஒரு முக்தியை கொடுத்து அனுகிரகத்தை செய்தால் அப்படின்னு சொல்லும்படியான ஆச்சரியமான ஒரு லீலை கோமத்தியம்பாளுடையதான ஒரு லீலை. சித்வல்லி ஸ்துதி அப்படிங்கிறதான ஒரு ஸ்துதியை கோமத்தியம்பாள் மேலே செய்திருக்கா. அந்த ஸ்தோத்திரமானது கைவசம் இப்போ அவைலபிளாக இல்லை. அது கிடைக்கிறதுக்கும் அந்த ஸ்துதியானது கிடைக்கிறதுக்கும் சாட்சாத் கோமத்தியம்பாள் தான் அனுகிரகத்தை செய்யணும். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு வடிவத்தோட கூட அந்த க்ஷேத்திரத்தில் லோகம்